ஃப்ரீ காரில் போகிறோம். அது என்ன குமார் ஃப்ரீ கார் அப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டல் கார் தான், ஆனால் நமக்கு ஃப்ரீ. இதாங்க நம்ம கம்பெனி ஏ ரெண்டல்ஸ். டொயோட்டா பிரயஸ் ஹைப்ரிட் கார். ஆமாம், முதல் முறையாக நான் இது வரைக்கும் ஹைப்ரிட்லாம் ஓட்டினது கிடையாது. இந்த இடம்லாம் தாங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ட்ரைலாஜி. லொக்கேஷன் பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஐயோ, சதர்ன் ஆப்ஸ்னா சதர்ன் ஆப்ஸ் தான். முதல் முறையாக நம்மகிட்ட லிஃப்ட் கேட் 2 பேர் வந்திருக்காங்க. ஹாலண்ட் கைஸ். ஹலோ ஹலோ. இலங்கை தமிழர்கள்ங்க. அவங்க ஜெர்மனியில் வந்து இருக்காங்களாட்டு இருக்குது. ரொம்ப வருஷமாக அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஆசை, இந்த லாவெண்டர் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு. அழகா பால் குடிக்குது. இந்த அட்டகாசமான அட்ரிட் ஓவல் ஸ்டேடியத்தை வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச். குட்டி கிராமமான கிளெனார்கி போகிறோம். பாருங்க, இந்த ஊரே அப்படியே மலை மேலே ஸ்லோப்பில் தான் அமைஞ்சிருக்கு. வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கீழே ஒரு ரக்பி ஃபீல்டு இருக்குது, எல்லாம் விளாண்டுருக்காங்க, ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கோங்க கிளெனார்கி. இப்போ இந்த லேக் பார்த்தோம்ல, வகட்டிப்பூ. ஸோ இதோட நார்தன் மூலையில் தான் அந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து சுற்றி மலைகள், இந்த லேக்குன்னு சொல்லிட்டு நியூசிலாண்ட்லேயே மிக அழகான ரோட்களில் இது ஒன்றுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் பயணம். உங்க பாருங்க, அட்டகாசமான வியூ. ஸோ இந்த லேக்கை ஒட்டி தான் போக போகிறோம். இந்த லேக்கோட நார்தன் எண்டில் இருக்க அந்த ஷோரில் இருக்க அந்த இது டவுனு வில்லேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸு, ஹாபிட் படம்லாம் இருக்கு இல்லைங்க, அதெல்லாம் வந்து அந்த கிளெனார்கி டவுனில் தான் எடுத்துருக்காங்க. பாருங்க, ஒரு சந்து போகுது இல்லை, இங்கே தான் வந்து பீட்டர் ஜாக்சன் இருக்கார் இல்லைங்க, முக்கியமான ஃபேமஸ் ஹாலிவுட் டைரக்டர். ஆக்சுவலாக அவர் நியூசிலாண்டை சேர்ந்தவர். இந்த கிங் காங், முக்கியமாக இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படம்லாம் அவர் தான் டைரக்டர். அவர் வீடு இங்கே தான் இருக்குது. ஸோ வீட்டு பக்கத்துலேயே வந்து ஷூட்டிங்கை வச்சார். சரிங்களா, அண்ணன் தான் சொன்னார். கிங் காங் படம் பார்த்துருக்கேன் நான். லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் ஒரு பார்ட் பார்த்துருக்கேன் நான், ஃபஸ்ட் பார்ட்டு. அப்போல்லாம் இது இடம்லாம் பயங்கரமாக இருக்குது, இதெல்லாம் எங்கே எடுத்திருப்பாங்க அப்படின்னு தெரியாது. நியூசிலாண்டு நமக்கு தெரியாதுல்ல, ஆனால் அது ஒரு 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 மாய உலகத்தில் நடக்கிற மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். நியூசிலாண்டில் நடக்கிற மாதிரி இருக்காது. பட் அப்போ தான் தெரிஞ்சுது அதெல்லாம் நியூசிலாண்டில் தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு. உண்மையாலுமே மாய லோகம் தான் நியூசிலாண்டு, முக்கியமாக இந்த சவுத் ஐலாண்டுங்க. வில்சன் பே ரிசர்வ். இந்த மலைகளில் தான் நிறைய இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க.
100 போட்டிருந்ததா. ஸோ மேக்ஸிமம் 100 ஓட்டலாம் இந்த ரோட்டில். ஸோ ஒவ்வொரு ரோட்லையும் எவ்வளோ ஓட்டலாங்கிறத கரெக்டாக டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. மேக்ஸிமம் ஸ்பீட் எவ்வளோங்கண்ணா நியூசிலாண்டில்? 100 தான். 120. South Island 100, North Island 110. 110 depend on the highway. ஓகே, மேக்ஸ் 110, இங்கே மேக்ஸ் 100 தான். ஓகே. ஸோ நம்ம ஊர் மாதிரி 130 140 ஓட்ட முடியாது. ரோடு சூப்பராக தான் இருக்கும். ஓட்டம்னா அங்கே வந்து கேமரா இருக்கும், பிடிச்சி ஃபைன் போட்டுருவாங்க. மேக்ஸிமம் 100 தாங்க சவுத் ஐலாண்ட்லேயே. அவன் இவ்வளோ அழகாக இடம் இருக்கும்போது நம்ம என்ன ஸ்பீடாக ஓட்டுறதா முக்கியம். இடத்த ரசிச்சுட்டே பெதுவாக ஓட்டினாலே ஜாலி தான். மலைகள், இந்த பக்கம் ஒரு குட்டி மலைகள், அங்கங்கே வீடு, பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. தெரியுமா? ரம்மியம் தான் கரெக்டான வேர்டு சொல்கிறது. மனதுக்கு இதமாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. சீரியஸாக ஆனால் சில சமயம் மேபி போர் அடிக்கலாம், யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது. பிடிச்சவங்களுக்கு பிடிக்கும். நிறைய இங்கே இந்த பென்ஷனர்ஸு, வயசானவங்க, அவளை இந்த மாதிரி அவுட்டரில் வந்து ரிசார்ட் வாங்கி அப்படி ரிலாக்ஸாக செட்டில் ஆயிடுவாங்க. சுத்தமான காற்று, அதாங்க, பொல்யூஷனே இல்லை. இதுதான் எவ்வளோ மரம் இங்கே பாருங்க. வியூ அப்படியே இறங்குது. அப்படியே நீங்கள் ரசிச்சுக்கிட்டே வாங்க, நான் பேசலை. பாருங்க, வியூவை பாருங்க. அநியாயங்க. அங்கே 2 தீவெல்லாம் இருக்குதுங்க இதுக்குள்ள, லேக்குள்ள. அந்த சைடில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த முக்கில் முனைகளில் மட்டும் ஐஸ் இருக்குது. வின்டரில் வந்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மலைகள் ஃபுல்லாக ஐஸ் பார்க்கலாம். ஸோ அப்படியே அந்த லேக்கும் ஐஸும் ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இல்லை இது பெஸ்ட்டு இதுங்க. என்ன பாருங்க, ஐயோ ரசிச்சுக்கிட்டே வாங்க. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. கிளெனார்கி எப்படி இருக்கு பாருங்க இடம். இது என்ன இதுங்கண்ணா தோட்டம்? இது வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு சாப்பாடு என்னன்னு தெரியல. எப்படி தெரிஞ்ச சொல்லுங்க என்னென்னு. வெறும் புல் மாதிரி தெரியல, காய் மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே வந்து அந்த மவுண்டன் டாப்ல ஐஸ் இருக்கு பாருங்களேன். பயங்கர அழகாக இருக்குது இடமே. பச்சை பசேல்னு எல்லா பக்கமும். ஃபைனலாக ஒரு 45 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வந்தாச்சுங்க. கிளெனார்கி கிராமம். இதுதாங்க கிளெனார்கி கிராமம். அழகாக குயின்ஸ் டவுனில் கூட அதுவே ஒரு குட்டி டவுன் தான். ஓரளவுக்கு கூட்டமாக இருந்தது சிட்டி சென்டரில். இது ஒரு குட்டி கிராமம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ரிட்டைர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு சூப்பராக இருக்க முடியாதுங்க. அந்த பக்கம் லேக்கு, ஐஸ் மவுண்டென்ஸு, பச்சை பசேல் மலைகள், மரங்கள் பாருங்கள்லாம் அந்த பழங்காலத்து டைப்பில் கல்லெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு சூப்பர் வில்லேஜுங்கண்ணா இது. அதாங்க. அதை பாருங்கள், அந்த பக்கம் கோல்ஃப் கோர்ஸு. இங்கே ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களும் நான் வந்து விளாடுவாங்க கோல்ஃபு. ஆனால் அதுக்கு பெருசாக உங்களுக்கு இது தேவை கிடையாது. ஃபிட்னஸ்ஸு ஓரளவுக்கு இருந்தால் போதும். கிளெனார்கி மோட்டார்ஸ் பெட்ரோல், இவ்வளோதான். மேன்லெஸ் பெட்ரோல் தாங்க இங்கே நிறையா இருக்குது, கேஸ் ஸ்டேஷன்ஸு. ஸோ நம்ம நிறுத்தி நம்மளே போட்டு காரில் பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இதுதான் இந்த பார்க்கு. அப்படியே போயிட்டு லேக்கோட நார்தன் எண்டுக்கு வந்துட்டோம். வந்துவிட்டோம் கிளெனார்கி கிராமத்துக்கு. சுற்றியும் நியூசிலாந்தோட ஆப்ஸ் மலைகள், அப்புறம் இந்த கிளெனார்க் அட்டகாசமான இந்த லேக்கோட அந்த எண்டுக்கு வந்துட்டோம். வாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது லேக் அப்படின்னு.
கரெக்டாக சூரியன் இந்த பக்கம் அடிக்குது. அதாவது நம்மலாம் ஊரில் எங்கேயாவது இந்த அமைதியான ரம்மியமான இடம்னா இந்த பார்க்கு இந்த மாதிரி இதுக்கு போவோம். இது ஊரே அப்படி தான் இருக்குது, பார்க்கு மாதிரி தான் இருக்குது. கிளெனார்கி இது மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு சைனீஸு. இந்த லேக் பேக்ட்ராப்பில் ஒரு பழங்காலத்து ஒரு பில்டிங் நல்லா இருக்குல்ல, கிளெனார்கி அடையாளம். ஓ ஆமாம்மா, இதை நான் பார்த்தேன், நிறைய பேர் ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்கண்ணா. ஆல் ஸ்விம்மர்ஸ் பி அவேர் ஆஃப் த ரிவர் கரண்ட் அண்டர் த ஜெட்டி. ஓ இங்கே குளிக்கலாம் மாட்டேங்குதுங்க. இந்தினிக்கு சொல்கிறாங்க. புதுசாக கல்யாணம் பண்ணவங்களாட்ட இருக்குங்க. ஓகே ஹலோ. India. Yeah. Nice. Thank you. How long are you here for? 20 days. Oh, nice. Yeah. Okay. See you later. See ya. Yeah. You got me in the video. Yeah? You got me in the video. Yeah. I'm a blogger from India. Jai Sri Ram. Thank you. இந்த வியூ பா, அந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு கடற்கரையே இருக்குது, போல மாட்டிருக்கு நடந்து. இது வந்து ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. கருப்பு பெரிய வாத்தெல்லாம் மேய்ந்துட்டு இருக்குதுங்க. இந்த வெயிலில் எங்கேத்த குளிக்கிறது இந்த குளிரில்? சம்மர் தாங்க, ஆனால் இந்த சம்மரில் இப்போ வந்து பெருசாக சூடாகவே இல்லையாம்மா, ஒரே மேகமூட்டமாகவும் குளிராகவும் இருக்குது அப்படின்னாங்க அண்ணா. இந்த அட்டகாசமான ஏரி வந்து எஸ் ஷேப்பில் இருக்குது. நம்ம முந்தானி எபிசோட்ஸில் பேசியிருப்போம். ஆரம்பிக்கிறது வந்து அந்த கிங்ஸ்டன்லங்க, நம்ம அது வழியே தான் பஸ் வந்தது, டன்லின் டு குயின்ஸ்டவுன் பஸ்ஸு. இது வந்து குயின்ஸ்டவுன் வந்து ஆல்மோஸ்ட் மிடில் இருக்குது, அந்த லேக்கோட மிடில்னா அந்த ஏரிக்கரை ஓரமாக, ஆனால் அந்த லேக்கோட வளைவில் மிடில் இருக்குது. இது வந்து நார்தன் எண்டுக்கு வந்திருக்கோம். இதுதாங்க லேக்கோட முடிவு. பாருங்கள், நிறைய கல்யாணம் பண்ண புது கப்பல்லாம் இங்கே வந்து இங்கே இதுக்கு பண்ணுறாங்க. பாருங்க, நிறைய ஷூட்டிங் கிட்டே வருவாங்களாட்டு இருக்கு. இடம் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகா. எந்த பக்கம் திரும்பினாலும் கொள்ளை அளவு கொட்டி கிடக்குது. இந்த மேகம் இல்லாமல் சன் அந்த பக்கம் இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி ஒரு இடம், இது ஏற்ற இடம். இந்த மரங்கள்லாம் கூட பச்சை பசையில் அழகாக இருக்குது. இன்னும் 2 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாம் அப்படியே ஆட்டம் இதில் செம்மையாக இருக்குங்க. இந்த ஆரஞ்சு மஞ்சள் கலர் வரும். ஜப்பான், கொரியா, சைனா மாதிரி இங்கேயும் வந்து இந்த 4 காலங்களும் மிக அழகாக தெரியும். அதுவும் முக்கியமாக ஆட்டம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே. ஆமாம்மாங்கண்ணா. ஆக்சுவலாக இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் மில்ஃபர்ட் சவுண்டுங்க ரொம்ப பக்கம். பட் ஆனால் என்னென்னா இங்கேருந்து இவங்க வழி வைக்கல. முந்தின எபிசோடில் கூட சொல்லியிருந்திருப்பேன் நான். பக்கத்தில் இருக்கோம் குயின்ஸ்டவுனும் மில்ஃபர்ட் சவுண்டும். ஆனால் வந்து நம்ம சுற்றி கீழே வந்து அந்த டிஎன்ஆ வழியாக போகிறோம். ஏன் 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம் அப்படின்னா வழி அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கிளெனார்கி இங்கே இருக்கோமா, இங்கேருந்து இங்கே தான் இருக்குது பக்கத்தில் மில்ஃபர்ட் சவுண்டு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான் வரும். இந்த மலையை தாண்டா அந்த பக்கம் இருக்குது. ஆனால் என்ன இவங்க வந்து வழித்தடம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மலைகளில் வந்து உங்களுக்கு மலையை குடஞ்சி டனல் அமைச்சு அந்த பக்கம் பண்ணிட்டோம்னா ஷார்ட்கட்டில் சீக்கிரம் போயிடலாம். குயின்ஸ்டவுன்லேருந்து மில்ஃபர்ட் சவுண்டுக்கு நிறைய டூரிஸ்ட் சுற்றி தான் போக வேண்டிய சுச்சுவேஷன். 300 கிலோமீட்டர் 4-5 மணி நேரம் பயணம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் மக்கள் வந்து பாருங்க, மலையை குடைய வேண்டாம், இயற்கையை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவுக்கு நோ சொல்லிட்டாங்க. சுற்றியே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இல்லைன்னா இந்த பக்கம் இருந்து குயின்ஸ்டவுன்லேருந்து அப்படியே இங்கே வந்து அழகாக இந்த மலைகளை குடஞ்சி ஈஸியாக டக்குன்னு தானே அந்த பக்கம் வந்துடுது. உங்களுக்கு நேற்று போன முந்தின எபிசோடில் நீங்கள் பார்த்த அந்த 8வது அதிசயம் மில்ஃபர்ட் சவுண்டு. பட் யோசிச்சு பாருங்கள், இது வேறு ஏதாவது நாடாக இருந்தால் இதை வந்து சாத்தியப்படுத்தியிருப்பாங்க. ஏன் சைனாவாக இருந்தால் கூட ஏன் வந்து 120 கிலோமீட்டர் பயணம் பண்ணுற நேரத்தில் பயணம் பண்ணுற தூரத்தை நம்ம ஏன் 300 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதியாக குறைச்சிருப்பாங்க. இயற்கை தான் முக்கியம், நாங்கள் சுற்றி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க நியூசிலாண்டு. IPL எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சரியான இடங்க. இந்த பேக்ட்ராப் எடுக்கிறாரு பாருங்கள், இப்போ வளைச்சி எடுக்கிறாரு. சைனாவில் நம்ம நிறையா பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஃபோட்டோ செஷன்ஸ் எல்லாம். ஃபோட்டோ செஷன்ஸ்க்கே ஃபேமஸ். நீயே எடுத்துக்குமாரு அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கா?
放大。背对我，背对他。வரும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.往这边转。தண்ணியோட பேக்ராப்ல செம்மையா இருக்கு. சூப்பர்ரா. அப்படியே வாங்க. அவங்க கப்பிள்ஸ் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்கு. ஏன்னா செம்மையாக இருக்குல்ல. நம்ம அப்படியே அந்த பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த இடம்லாம் தாங்க லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ட்ரைலாஜி 3 படம் வந்ததில்ல 1, 2, 3. அப்புறம் ஹாபிட் ட்ரைலாஜின்னு நினைக்கிறாது எத்தனை பாட்டு வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. ஸோ அந்த படங்கள்லாம் படப்பிடிப்பு நடந்த இடம் இந்த மலைகளும் இந்த கிராமம் இந்த இடங்கள் தாங்க. இந்த இடங்களையும் நடந்திருக்கு. ஸோ லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் படங்களுக்கே வந்து ஹாபிட்டன் படங்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. இன்னமும் பீட்டர் ஜாக்சனுக்கு ரசிகர்கள். அவங்கெல்லாம் இந்த மாதிரி நியூசிலாந்து வந்து அந்த படப்பிடிப்பு நடந்த இடங்களை பார்க்கணுங்கிறது அவங்களோட வாழ்நாள் கனவு. என்னோடய ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு அரவிந்த்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸும் சரி அந்த பீட்டர் ஜாக்சன் டைரக்டரும். அவனுக்கு ரொம்ப நாள் ஆசை வரணும்னு அவனுக்கு இங்கே. இதை அவன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். வருவான் அவனும் ஒரு நாள். நீங்கள் நிறைய சீசனில் வந்து என்ன குமார் நீ இடத்த கம்மியாக தான் காட்டுற, சும்மா தகவலுக்கு மட்டும்தான் சொல்கிற அப்படின்னு நீங்கள் வந்து கோவிச்சிருக்கீங்க நிறைய பேர். நியூசிலாண்டை வந்துட்டு நம்ம இடங்களாக பார்த்து தள்ளிக்கிட்டு இருக்கோம். பயங்கர இயற்கையோட உச்சக்கட்ட பேரழகை பார்ப்போம். இதுக்கு நீங்கள் எத்தனை பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி நியூசிலாந்தின் ஏரி பெனின்சுலா உங்கள் குமாருடன். தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு பார்ப்போமா? சரியான ஜில்லுங்க. 3 டிகிரி 4 டிகிரி தான் இருக்கும். ஐஸ் தண்ணி இல்லை, அங்கேருந்து மலைகள்லேருந்து உருகி வர தண்ணி தான். இங்கேருந்து பார்த்தா ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்குதுல்ல. இங்கேருந்து பாருங்களேன், இது ஒரு பாம்பு மாதிரி உள்ளே வருது, சுற்றியும் தண்ணி. எப்படி மணல் கிடைச்சிதே அப்படின்ட்டு சொருகிட்டேன். உங்கள் குமார் எப்படி சூப்பராக இருக்கா இடம்? பிடிச்சிருக்கா? போலாங்க. அட்டகாசமாக இருக்குது இந்த கிளனார்கி கிராமம். இந்த ஏரி தான் எல்லாத்தோட பிரமாதம். நீங்கள் வந்தால் வருஷம் ஃபுல்லாக இங்கே வரலாம். எப்போ வந்தாலும் அழகாக தான் இருக்கும். வின்டரில் வந்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஐஸாக பார்க்கலாம். ஒரு -7 -8 டிகிரி வரைக்கும் போகும் பீக் வின்டரில், ஜூலை ஆகஸ்ட்டில். கண்டிப்பாக நியூசிலாந்து இன்னொருக்காவும் வரணும். ஐஸ் சீசனில் ஃபுல் ஐஸில் வேறு விதமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அழகாக இருக்குல்ல, ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருக்குது பிளாக் ஸ்வான். ஸோ இந்த கிளனார்கிக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. சூரியன் சும்மா சுல்லு நடிக்குது. இந்த வாத்தாரம் பார்த்தீங்களா, இதுலேருந்து நிலத்துக்கு வந்துருச்சு. லேக்கில் இருந்து சிப்ஸு போடுறாங்க, அதுக்கு தான் வந்துருச்சுங்க. இவங்க ஏதோ சிப்ஸு போடுறாங்க, அதுலேருந்து எல்லாம் வந்துருச்சுங்க. இதுலேருந்து கொத்த வருது பாருங்க. சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல. பாய் பாய் கிளனார்கி. அட்டகாசமான ஒரு லேக் டவுன். கிளம்பி விட்டோம் கிளனார்கிலேருந்து திரும்பவும் நம்மளோட குயின்ஸ் டவுனுக்கு. ஓகே, ஃபைனலாக 1 மணி நேரம் பயணம் பண்ணி மணி 8:15ங்க வந்தாச்சு குயின்ஸ் டவுன் ஹில். இன்னும் வியூ உங்களுக்கு காட்டல, அதுக்காக தான் மறைச்சி எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கு. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இடத்த இங்கே பாருங்கள். 1 2 3 என்ன வியூ, அல்டிமேட்டு, வாய்ப்பே இல்லைங்க.
பக்கட்டிப்பூ லேக்கா அல்டிமேட். என்ன அழகாக இருக்குது. நல்லா ஹைட்டுக்கு பண்ணிட்டோம் கீழே இருந்து. டவுன் அங்கே இருக்குது, மெயின் சிட்டி சென்டர். ஸோ அங்கே தான் நம்ம அந்த ஒரு பென்னிசுலா மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கா. அங்கே தான் நடந்த ஞாபகம் இருக்கா, 2 எபிசோட் முன்னாடி சுற்றி வந்தோமே. ஸோ சிட்டி சென்டரு அங்கே சாப்பிட்டது எல்லாம் அங்கே. ஸோ அதுலேருந்து மேலே வந்திருக்கோம். அந்த கிளெனார்கி வந்தது இந்த இதில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மலையோட அந்த எண்டுக்கு போயிட்டு இந்த லேக் முடிகிற நார்த் எண்டுக்கு போயிருந்தோம். இப்படியே போனீங்கன்னா அந்த பக்கம் தான் ஏர்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த லேக்கோட சதர்ன் ஷோர் இருக்குது. இப்போ அண்ணா வீடு வந்து அங்கே இருக்குது, ஷார்ட் ஓவர் கவுண்டிங்கிற இடத்துல. ஏர்போர்ட்டும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த அட்டகாசமான வந்து இந்த லேக்கை ஒட்டி தான் இந்த இதே அமைஞ்சிருக்குங்க, குயின்ஸ் டவுனு. இப்போ சொல்லலாம் நீங்கள் தாராளமாக வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுன், உலகின் மிக அழகிய குறுநகரம் குயின்ஸ் டவுன் அப்படின்னு. அவ்வளோதான். இதோடு நமக்கு இந்த குயின்ஸ் டவுன் பகுதி நிறைவடையுது. திகட்ட பார்த்துருப்பீங்க. நாளைக்கு காலையில் இங்கேருந்து கிளம்பி கிரைஸ்ட் சர்ச் நோக்கி போகிறோம். சவுத் ஐலாண்ட்லேயே இன்னொரு முக்கியமான சிட்டி. பட் அந்த சிட்டிக்கு தங்கிறதுக்காக தான் போகிறோம். போகிற வழியில் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம். மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும், அந்த பாட்டு ஷாஜகான் படத்தில் எடுத்த பாட்டு, அப்புறம் தெனாலி படத்தில் வர்ற பாட்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வர்ற பாட்டு, இப்படி நிறைய பாட்டு அந்த லேக் டெக்காப்போ அதில் எடுத்திருக்காங்க, மவுண்ட் குக்கில் எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆனால் எப்படி போகிறோம்? நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ஃப்ரீ கான்செப்ட் இருக்குது நியூசிலாண்டுன்னு. ட்ரான்ஸ்ஃபர் கார் ஃப்ரீ. நம்ம வந்து பெட்ரோல் மட்டும் போட்டால் போதும். ஸோ அண்ணா வீட்டில் இன்றைக்கி தங்கிட்டு நாளைக்கு காலையில் இருந்துச்சு 9 மணிக்கு ஏர்போர்ட்டில் அந்த காரை எடுக்க வேண்டியது இருக்குது. முதல் முறையாக நானே ஓட்ட போகிறேன். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது, பட் சமாளிச்சிடலாம். நம்ம ஊர் மாதிரி லெஃப்ட் சைட் டிரைவிங் தானே. குயின்ஸ் டவுன் மற்றும் இந்த சுற்றியுள்ள இடங்களோட அழகாக அள்ளிட்டோன்னு நினைக்கிறேன். முக்கியமாக இந்த மில்ஃபோர்ட் சவுண்ட் இதோட முத்தாய்ப்பாக அமைஞ்சுது, இந்த நகரத்தோட முத்தாய்ப்பாக, இந்த ஏரியாவோட முத்தாய்ப்பாக. அட்டகாசம். அண்ணனுக்கு நன்றி சொல்லிடலாம். ஏன்னா அண்ணன் நாளைக்கு காலையில் 6:45 ஷிஃப்ட் போயிடுவார். நம்ம 8:30 மணிக்கு தான் போகிறோம். அதனால் அடுத்த எபிசோடில் வரமாட்டார். இப்போயே நன்றி சொல்லிடலாம். அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் சீக்கிரம் கிளம்பிடுவீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சார் தான் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் பேக்கர் சேனல் சார்பாக, நம்ம வியூவர்ஸ் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. அண்ணா இல்லைன்னா சத்தியமாக இந்த அளவுக்கு நம்ம பார்த்துருக்க முடியாதுங்க. குயின்ஸ் டவுனில் பார்த்துருப்பீங்க, எங்கேயுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெருசாக கிடையாது, 1-2 இடங்களுக்கு தவிர. ஸோ இவ்வளோ இடங்களை ஒரே நாளில் சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அண்ணா தான் முக்கிய காரணம். நம்ம தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ என்றைக்குமே வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா, மிக்க நன்றிங்கண்ணா. என்னால் முடிஞ்சது. கண்டிங்கண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஃபுல்லாக நமக்கு வந்து நம்மளோட பார்வையாளர்கள், உலகத் தமிழர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ தான் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக சுற்றி காட்ட முடியும். இந்த அட்டகாசமான ஷாட்டோட இந்த குயின்ஸ் டவுனை முடிச்சுக்கலாங்க. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுன் குயின்ஸ் டவுன். பாய். அடுத்த நாள் காலை மணி 8:30. என்ன குமார, இன்னும் உனக்கு தொண்டை சரியாகலைங்களா? தான மாதிரி இருந்தது, மறுபடியும் காலையில் எப்படி இருக்குங்க? சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், அட்டகாசமான இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் டவுனான குயின்ஸ் டவுன். ஒரு ஹெலிகாப்டர் வேறு பறக்குது. என்னங்க, அடுத்த கிளம்பலாமா? குயின்ஸ் டவுன்லேருந்து கிரைஸ்ட் சர்ச் போக போகிறோம். நான் முந்தின எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ காரில் போக போகிறோம். அது என்ன குமார் ஃப்ரீ கார் அப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டல் கார் தான், ஆனால் நமக்கு ஃப்ரீ. இதுக்கு வந்து பேர் ட்ரான்ஸ்ஃபர் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ கார் புக் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் அவங்க இதுவே ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க, ஃபியூவல், பெட்ரோலோ டீசலோ. பட் நமக்கு வந்து இந்த இதில் வந்து நம்ம தான் பெட்ரோல் போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும், நியூசிலாண்டில் பல இடங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிடையாது. இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸு அந்த மாதிரி தான். ஸோ கார் இருந்தால் மட்டும்தான் நல்லா வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். குயின்ஸ் டவுனை அட்டகாசமாக சுற்றி பார்த்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம மலேசிய தமிழர், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம பன்னீர் அண்ணா அண்ட் ஃபேமிலி சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. 3 நாள் அண்ணா காலையில் கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ வந்து அது அக்கா இருக்காங்க, சுனிதா அக்கா. அவங்க நம்மளை வந்து ரெண்டல் கம்பெனியில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ரெண்டல் கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மவுண்ட் குக் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான இதுக்கு போகிறோங்க, சவுத் ஐலாண்டில் இருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் 15 இருக்கோம். அட்டகாசமான ஓஷியானியா அட்வென்ச்சரில் முதல் நாடான நியூசிலாண்டில் இருக்கோம். நியூசிலாண்டில் உலகிலேயே மிக அழகான டவுனான குயின்ஸ் டவுனில் இருக்கோம். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்தது, அண்ணா வீட்டில் தங்கினது, இங்கே அந்த லேக் பார்த்தது, மில்ஃபோர்ட் சவுண்ட் பார்த்தது, உலக அதிசயமானது, நேற்று அப்புறம் இங்கே சுற்றி உள்ள டவுன் சுற்றுனதெல்லாம். இப்போது கிளம்பி மவுண்ட் குக் போக போகிறோம். மவுண்ட் குக் தான் நியூசிலாண்டோட மிக உயரமான மலை. போலாமா? வாங்க. உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஐபி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல.
அண்ணாவுக்கு வந்து 2 பசங்க, அக்கா தம்பி. அக்காவை நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 எபிசோட் முன்னாடி, ஹவி. இவங்க வந்து அவங்களோட சன். இவர் பேர் வந்து ஆர்யா. இவர் வந்து +1 படிக்கிறீங்க, 11th grade. 12th grade. Grade 12 you're studying. Okay, Second last okay. year of high school. Okay, nice. So you're planning to go for computer engineering future. Okay. So 2 years. okay, laptops இந்த டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இஸ் பிளானிங் ஃபார் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். ஸோ அங்கே நம்ம போகிற கிரைஸ்ட் சர்ச் இருக்குல்லங்க, அங்கே யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அங்கே யூனிவர்சிட்டியில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஆரியா ஃபார் யுவர் ஹையர் எஜுகேஷன். தேங்க்யூ. பாய். போகலாங்களா? அவர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்மளை அக்கா வந்து ரெண்டல் கம்பெனி ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? அக்காவுக்கு அப்படியே சொல்லிடலாம். அக்கா சுனிதா அக்கா, மிக்க நன்றி. நோ ப்ராப்ளம். உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் உணவிற்கும் வீட்டிற்கும் எல்லாத்துக்குமே அன்பை வாரி பொழிஞ்சிட்டீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை எங்கள் லைஃப் உங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தோம். ஸோ அதை காமிச்சிட்டோம். எஸ்பெஷலி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் பெரிய ஃபேன், உங்களோட ஜேர்னியோட ஃபேன், உங்களோட ஃபேன், உங்கள் கேரக்டர், உங்கள் ஜெனுவின், அது எல்லாமே. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எங்கள் கூட வந்து இருந்தது, எங்கள் ஃபேமிலியோட இருந்தது. மிக்க நன்றிங்க. ஓகே தேங்க்ஸ் ஆரியா. தேங்க்ஸ் ஹவி. பாய். ஓகேங்கக்கா. அப்படியே போயிட்டுருக்கோங்க டவுனுக்கு. அங்கே தான் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் அந்த இது இருக்குது, ரெண்டல் கம்பெனி. அங்கே தான் நமக்கு பிக்கப். மணி காலையில் 8:30 மணி. எல்லாம் குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க நிறைய பேர். இன்னும் குழந்தைங்களை காமிக்கலைங்கிறீங்களா? அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க ரன் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ நம்மளது மாதிரி கவர்ட் கார் பார்க்கிங்லாம் கிடையாதுங்க இங்கெல்லாம். எல்லாமே வந்து வீட்டுக்கு வெளியே தான் நிறுத்துகிறாங்க, ஓப்பனில் தான். பட் எந்த பிரச்சனையும் கிடையாது, 100% சேஃப். வந்துடுங்க, ரெண்டல் கார் வந்துட்டோம். அக்கா வந்து விட்டாங்க. மிக்க நன்றிங்க. ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக சில இடங்கள் பார்ப்போம். நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும், ஈரோடுக்கு வாங்க சில இடங்களில். ஓகேங்களா? ஃபேமிலியோட திருப்பி வாங்க. ஹோப்ஃபுல்லிங்கக்கா, கண்டிப்பாங்கக்கா. சரி, கண்டிப்பாங்கக்கா. ஓகேங்கக்கா, தேங்க்ஸுங்கக்கா. பாய். பாய் ஆரியா. பாய் ஹவி. பாய். ஓகேங்கக்கா, தேங்க்ஸுங்க. இப்போ தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க. வெளிநாடுகளில் இதுக்கு முன்னாடி ஒருக்கா ஓட்டியிருக்கேன். ஆனால் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பார். இப்போ நான் தனியாக ஓட்டணுங்கிறது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ரூல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். கொஞ்சம் தப்பானாலும் பெரிய லெவலில் ஃபைன் ஆகிடும். அதுதான் இப்போ வருத்தம், வேற ஒன்றும் பயம் இல்லை. மக்களை ஓட்டுறதுலாம் நம்ம ஊர் மாதிரி தான், நம்ம ஊர் ஸ்டைல் தான். கொஞ்சம் கூட ரூல்ஸை மீற முடியாது. நம்மளுக்கு இப்போ ரெண்டல்ஸ் எடுக்கலாங்களா? இதாங்க நம்ம கம்பெனி ஏ ரெண்டல்ஸ். இது எப்படி எடுத்தால் என்ன விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காரில் போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஓரளவு பாதியில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம கீ வாங்கிட்டு பேசுகிறோம். எடுத்தாச்சுங்க. ஸோ இதுதான் கார் கம்பெனி ஏ ரெண்டல்ஸ். இதில் தான் எடுத்திருக்கோம். கார் ஃப்ரீ, பட் இன்சூரன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் வந்து இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் அக்செப்டடுங்க. இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். எங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால் போதும். ஸோ இந்தியன் டிரைவிங் கார் லைசன்ஸ் இருந்தால் போதும், அக்செப்டடு. பாஸ்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் முக்கியமாக வந்து கிரெடிட் கார்டு நீங்கள் வந்து இதுக்கு கொடுக்கணும். ஒரு மாதிரி $100 மட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு வந்து கார்டு உங்கள் நேமில் இருக்கணும். ஸோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ உங்கள் நேமில் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஓகேவா? மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு தான் அக்செப்ட் பண்ணுவாங்க நிறைய கம்பெனிஸு. அது ஒன்று. இன்னொன்று, கார் ஃப்ரீ, பெட்ரோல் நம்ம போட்டுக்கணும். ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க டேங்க்கு. ரிட்டர்ன் கொடுக்கும்போது கிரைஸ்ட் சர்ச்சில் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்கணும். 2. 3வது இன்சூரன்ஸு பேசிக் இன்சூரன்ஸ் மட்டும் அவங்க போட்டிருக்காங்க. அது வந்து ஏதாவது இடிச்சு டேமேஜ் ஆச்சுன்னா $4,500 எக்ஸஸ், அதாவது $4,500 வரைக்கும் பிரச்சனைனா நம்ம பே பண்ணணும். அது எக்ஸஸாக இருந்தால் தான் வந்து இன்சூரன்ஸ் அக்செப்ட் ஆகும். ஓகே, அதாவது மிச்சம் இருக்க அமௌண்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏற்றுப்பாங்க. பட் நான் இப்போ வந்து இந்த பம்பர் டு பம்பர்னு சொல்லுவாங்கள்ல, ஃபுல் இன்சூரன்ஸ் அது போட்டேன். அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு $28, $56, அதாவது கிட்டத்தட்ட ஒரு $3,000 வைங்களேன். $56 ஆமாம், அரௌண்ட் ஒரு $2,800 to $3,000 வரும். அது நான் பே பண்ணி ஃபுல் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன். ஏன்னா முதல் தடவை ஓட்டுறோம். ஏதாவது ஒரு சின்ன இடிச்சாலும் பெரிய லெவலில் செலவு வச்சிரும். $3,000 பார்த்தோம்னா நமக்கு $30,000 செலவு வச்சிரும். 3 லட்சம் ஆகாது, 30,000 40,000 இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சின்ன டேமேஜ்னா கூட. அதனால் ஃபஸ்ட் டைம் மட்டும் அதுவும் $3,000 தான். ஒரு நாளைக்கு 1,500. இங்கே நம்ம வந்து ரெண்டல் கார் எடுத்தோம்னாலே $3,000 $4,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு ஒரு தடவை வந்து இன்சூரன்ஸ் போட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் கார் பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக நம்ம வெளியில் போயிட்டு பேசுவோம். நம்ம கார் இதாங்க, டொயோட்டா ப்ரைமஸா டொயோட்டா ப்ரையஸ் ஹைப்ரிட் கார். ஆமாம், முதல் முறையாக நான் இது வரைக்கும் ஹைப்ரிட்லாம் ஓட்டினது கிடையாது. டொயோட்டா ப்ரையஸ் ஹைப்ரிட். அதனால் வந்து உங்களுக்கு 25-30 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் லிட்டருக்கு. 91 பெட்ரோல் தான் போட சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் விஷயம். போயிட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாங்க காரை. போகலாமா?
புதுசாக இருக்குது. நைட் அங்கேயே இது கார்லேயே படுத்துக்கலாம், அந்தளவுக்கு பெருசாக தான் இருக்குது. சரி, முக்கியமான விஷயம், காரை ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஏதாவது டேமேஜாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து நம்ம தலையில் அவங்க கட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டல் கார் எடுத்தால் சுற்றியும் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஓகேவா, நான் எடுத்துடுறேன். ஓகேங்க, காருக்குள்ளே வந்து உட்காந்துட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறது எனக்குலாம் நம்ம வந்து கீ போட்டு தான் பழக்கம். முதல் முறையாக வந்து ஆட்டோ பவர் ஆனேன். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. யூஸ்வலாக மேனுவல் தான் எனக்கு பழக்கம். ஆட்டோமேட்டிக் இங்கே தான் இருக்கும், பார்த்துருக்கேன். இது எதோ வித்தியாசமாக இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இவங்க காரெல்லாம் வந்து ஜப்பானில் இருந்து தாங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி. புது காரும் சரி, பழைய காரும் சரி, யூஸ்டு கார்ஸும் சரி. இதுதான் கொஞ்சம் எனக்கு புதுசாக இருக்குது. போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் அதே தான். ஸோ இங்கே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுமா நம்மளுது. அதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பழைய சீசன்லாம் யூஸ் பண்ண இந்த இது இருக்குல்லங்க, ஆக்ஷன் 4, அது யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா சக்ஷன் கப்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டோம்னா கோப்ரோ இதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமே, போகிற வழியில் வந்து அழகாக வீடியோ எடுத்துகிட்டு போகணும். நம்ம கையில் பிடிச்சிட்டு போக முடியாது, ஃபைன் ஆகிடும். அதனால் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இது. ஓகேவா, சக்ஷன் கப் அமேசானில் வாங்கினேன். எவ்வளோ, 1000 ரூபாய், 1700 1800 ஆகுது. ஓகேங்க, நம்ம இன்னொரு கேமரா இருக்குல்ல, அந்த சக்ஷன் கப் வச்சு பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தேவையானப்போ ஆன் பண்ணிக்கலாம், எடுத்துரும். அது தேவையானப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரோட்லேயும் நீங்கள் வியூவும் சூப்பராக பார்த்துட முடியும். நம்ம கையில் வச்சுருக்க கேமரா மூலிமா என்னென்னையும் தேவையான டைமில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான். பட் மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணும்போது என்னை எடுக்க மாட்டேன், அந்த இதை மட்டும் ஆன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஒரே மெதுவாக போகுது. அப்படியே வெளியில் இருந்தேன், டிரைவ் மோடு போட்டு அப்படியே போயிட்டுருக்கிறேன். ரிலீஸ் பார்க்கிங் பிரேக் பார்த்தீங்களா, எதை ஆன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடியலை. ரொம்ப பக்கம் தாங்க, ஒரு கிலோமீட்டர் போனோம்னா ஹைவே போயிடலாம். அதுக்கப்புறம் போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து குக்கு மலைக்கு போகிறோம், இங்கேருந்து 300 கிலோமீட்டர் கரெக்டாக. போயிட்டுருக்கோங்க, ஹைவேக்கு வந்துட்டோம். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பத்திரமா தான் இருக்குது, பட் ஹைவே வந்ததுக்கப்புறம் ஓகே. ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக. அங்கங்கே 80, 100, ஸ்கூலு டவுனில் வந்து 30 அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ கவனமாக ஓட்டணும், ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும். குறைவாகவும் ஓட்டக்கூடாதாம்மா. நான் 100ல் 80ல் தான் போயிட்டுருக்கேன். அதுவே கொஞ்சம் குறைவு தான், பட் பயமாக இருக்குது. ஜாஸ்தி போயிடுச்சுன்னா ஃபைன் ஆகிருக்கும்னு. கம்மியாக போனாலும் ஃபைன் போடுவாங்களாம்மா, அதுதான் கொஞ்சம் இது. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குதுப்பா வெளிநாட்டில் வண்டி ஓட்டுறது. போயிட்டுருக்கோங்க, ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டர் வந்துட்டோம். பாருங்க, இந்த இப்போ தான் இந்த வைனரியில் தாண்டோம், மீண்டும் வைனரி வருது. முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க, இந்த ஒரு கிப்ஸ்டன் வேலியில் இருக்கோம். இங்கே சுற்றியும் ஃபுல்லாக எல்லாம் வைனரி தாங்க. அட்டகாசமான திராட்சை பழ தோட்டங்கள். இப்போ தான் அப்படியே காய் வந்து போயிட்டுருக்கு. இன்னொரு 2 மாதம் ஆகும் அறுவடை பண்ணுறது. ஓகேங்க, என்னங்க நம்ம டிரைவிங் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வந்திருக்கோம். போகிற வழியில் அந்த லேக் ரோடு ஒட்டி தான் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அந்த மவுண்ட் குக்கு ஒரு 133 கிலோமீட்டர் போகணும். பாருங்க, இந்த இடத்துல அவங்களே வந்து ஃபோன் ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. நேவிகேஷன் போட்டேன். 133 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது ஒரே ரோட்டில். அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும்னு வைங்களேன். இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது. ஸோ மெயின் ரோட்லேருந்து அங்கங்கே இந்த மாதிரி கேம்பிங் இடம் இதெல்லாம் இருக்குங்க. இது வந்து நியூட்ரலில் போட்டேன், பார்க்கிங் பிரேக் ஆன் பண்ணிட்டேன், அவ்வளோதான். பார்க்கிங் பிரேக் யூஸ்வலாக இங்கே தானே இருக்கும், ஹேண்ட் பிரேக் இங்கே தானே இருக்கும். பார்க்கிங் பிரேக் இங்கே பாருங்க, இதில் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அமுத்துனா பார்க்கிங் ஆன் ஆகிடும், மறுபடியும் ஒரு அமுத்துனா எடுத்து விட்ரும். ஸோ கிளச்சுக்கு பதிலாக வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக் வண்டி. எனக்கு இதெல்லாம் புதுசுப்பா, நான் மேனுவல் தான் ஓட்டியிருக்கேன். சரி, ஓகே, கீ எடுத்துட்டேன்ல, அதுதான் முக்கியம். கீ உள்ளே வச்சு லாக் பண்ண முடிஞ்சு போச்சு. ஸோ முதல் முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் ஒரு 70 கிலோமீட்டர் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டேங்க காரில். ஐயோ, பதட்டமாக இருந்தது. ஸோ அப்படி மெயின் ரோட்லேருந்து அப்படியே உள்ளே வந்து இங்கே பாருங்கள், கேரவேன்லாம் நிற்கிது பாருங்கள். இங்கே கேரவேன் பார்க்கு நைட்டு வந்து இங்கே போட்டு இங்கே தூங்கலாம். நான் பார்த்துருப்பேன் முந்தின எபிசோடில். ஸோ நம்மளை மாதிரி இவர் ரெஸ்ட் எடுக்க வராங்களோ வந்து காரை போட்டு, இது நம்ம வண்டி நல்லா இருக்குல்ல. ஆனால் பரவாயில்லைங்க, அந்த இதில் காட்டுது 29 km/லிட்டர் வருதுங்களா ஹைப்ரிட்டில். அதனால் இந்த வண்டி கிடச்சது நமக்கு வந்து பெட்ரோல் மொத்த வண்டிக்கும் நல்ல சேவிங்ஸு. இது பார்த்தீங்களா, இது வந்து கேரவேனு. ஸோ இதுலேயே ட்ராவல் பண்ணிப்பாங்க, தூங்கிப்பாங்க, பாத்ரூம் எல்லாமே. அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜும் ஆட் பண்ணிக்கிறாங்க. டென்ட் எடுத்துருக்காங்க, வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து வண்டி நிறுத்திட்டு டென்ட் போட்டு தூங்கிக்கலாம். கார்லேயே தூங்குறதுலாம் தூங்கலாம். நான் காரில் தான் தூங்க போகிறேன். டென்ட்டு தான் டென்ட் போட்டு தூங்கிக்கலாம் அந்த மாதிரி.
ஸோ அதுக்காகவே இந்த இடம் மெயின் ரோட்டில் எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே அங்கங்கே ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் இருக்கும். மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், பாத்ரூம் போகிறதுனா போய்க்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ரெண்டுலேயுமே இதே தாங்க. அப்படியே நடந்து வந்தால் இங்கே தாங்க இருக்குது மென்ஸ் விமென்ஸ் டாய்லெட்டு. ஸோ டாய்லெட்டு ஷவர் இல்லைங்க. இதுக்கு மேலே கேம்பிங் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு லேக் கொட்டி போயிடும். இந்த பக்கம் தான் ஃபுல்லாக கேம்பிங் ஏரியா. இதில் ரூல்ஸ் அண்ட் போட்டிருக்காருங்க. இந்த இடம் பேர் என்னங்க, நேற்றோட இன்றைக்கி வாய்ஸ் மோசமாகிடுச்சு. வேலை சரியாகவே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி வாய்ஸ் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. குளிரில் எடுக்கிறது வேறு, சளி பிடிச்சி இப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பெண்டிகோ. ஸோ இந்த இடம் வந்து பெண்டிகோ. 3 நாள் தான் இங்கே மேக்ஸிமம் வந்து மாதத்துக்கு நீங்கள் கேம்ப் பண்ண முடியுங்க. கேம்பிங் டென்ட்டிங் பர்மிட்டட். ஸோ எது பர்மிட்டடு, சில இடங்களில் வந்து ஒன்லி கேம்பர் வேன் அலோடு, டென்ட்டு கிடையாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். மாற்றி போட் ரேம்ப் ஆக்சஸ். போட்டில் நீங்கள் கீழே ரேம்ப் இருக்கும், போட்டில் போகலாம். போட் சில பேர் வண்டியில் எடுத்து போட்டு வந்து போட்டில் போவாங்க லேக்லலாம். நோ ஃபயர்ஸ் பர்மிட்டட். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேம்பிங் ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நம்ம. இது ஆன்லைன்லேயும் இருக்குது, இது எல்லாமே அவைலபிள். ஸோ மக்கள் வந்து சந்தோஷமாக ஜாலியாக ரிலாக்ஸ்டாக இங்கே இருக்க இயற்கை வளங்களை ரசிக்கிறதுக்கு இந்த கவர்மெண்ட் எல்லாமே சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே விஷயம், ஃபாலோ த ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்தோஷமாக நிம்மதியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ சந்தோஷமாக வாழலாம் இங்கே நியூசிலாண்டில். அந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் சந்தோஷமாக வாழக்கூடிய நாடுகளில் நியூசிலாந்து டாப் 5 இருக்குங்க. நியூசிலாந்து, ஃபின்லாண்டு அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸ்வீடனு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் இந்த நியூசிலாண்டு. எப்படின்னு ஒரு 3-4 மணிக்கு போயிடுவோம் மவுண்ட் குக்கு. அது ஒரு குட்டி கிராமம், மலையடி வாரத்தில் இருக்குது. குக்கு மலையடி வாரத்தில். ஸோ அதனால் கார்லேயே படுத்துகிற வேண்டியது தான். நமக்கு டென்ட் இல்லை. இந்த மாதிரி இது இருக்கும் கேம்பிங் ஏரியா, படுத்துகிற வேண்டியது தான் காரை போட்டு. ஓகே, மீண்டும் சந்திப்போம். சந்திக்கிற பாருங்க, பயணத்தை தொடர்வோம். போகலாம். எப்படி இருக்கு பாருங்க மவுண்டெயின்ஸ், அட்டகாசமான வியூ. ஹைவே வரப்போகிறோம். இந்த லெஃப்ட் எடுத்தா ஹைவே தான். அந்த லேக் கொட்ட போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹைவே நம்பர் 8 வந்துட்டோம். 144 கிலோமீட்டர் ஒரே ரோட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். நூல் பிடிச்சாப்பில் அப்படியே அந்த லேக் ஓட்டி போயிட்டே இருக்கும். பாருங்க இந்த ஸ்டேட் ஹைவே 8 எப்படி இருக்கு பாருங்க. ஜாலியாக போயிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு 95 க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு பக்கமும் சுத்தி மலைகள், இடையில அட்டகாசமான இந்த பள்ளத்தாக்கு மாதிரி ரோடு. ரெண்டு பக்கமும் அட்டகாசமான விவசாய ஃபார்ம்ஸு. அங்கங்கே ஜாலியாக வந்து வளர்த்திட்டு இருக்கிற சாப்பிட்டுட்டு இருக்கிற ஆடு மாடுகள். உங்ககிட்ட அப்படியே தொண்டை கட்டியும் விடாமல் பேசுவேன் என்று பேசிக்கொண்டு குமார் அப்படின்னு பயங்கரமாக இருக்குவாங்க. 119 கிலோமீட்டர்ஸ் போகணும். லொக்கேஷன் பாருங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஐயோ, சும்மா அப்படியே ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்கல்ல, பச்சை பசையல் புல்வெளி, அதே மாதிரி இருக்கு பாருங்க. அப்படியே மலைகளோட புல்வெளிகளை சேர்ந்து உச்சகட்ட அழகு இந்த ரோடு. வாய்ப்பே இல்லை.
போகிற வழியில் இந்த மாதிரி கார் பார்க்கிங் நிறுத்தியிருக்காங்க. நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்காக. இங்கே பாருங்கள், அட்டகாசமான வியூ பாயிண்ட்டு. சதர்ன் ஆப்ஸ் மலைத்தொடரில் இருக்கோம், நியூசிலாண்டு. என் வாய்ஸே இப்படி ஆகி போச்சுங்களே. இவ்வளோ அழகான இடத்துக்கு வந்துட்டு வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வச்சுருக்காங்க. இதுக்கு மேலெலாம் போகக்கூடாது. செம்மையாக இருக்குல்ல இடம். அட்டகாசமான ஒரு பள்ளத்தாக்கு, சுற்றி மலைகள். அங்கே ஒரு இது லேக் போகுதுன்னு நினைக்கிறேன், ஆடு ஊடுது நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், இதெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. பா, இன்றைக்கி சரியான வெயில். நேற்று இந்த வெயில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இன்னொரு குட்டி பிரேக், கிளம்ப வேண்டியதான். வாங்க. எப்படி அட்டகாசமாக இருக்குல்ல, 2 பக்கமும் மலை, ஒரு சூப்பர் ரோடு. இந்த ரோட்டில் மேக்ஸிமம் 100 போகலாங்க. ஆனால் இந்த வளைவுகள் எல்லாம் 85, 75 பண்ணிடுறாங்க. இங்கே பாருங்களேன், இப்போ 85. மலைகள். இங்கே ஏதோ ஒரு லிண்டில் பாஸ்னு ஒன்று பாஸ் வருதாட்டு இருக்குதுங்க. இந்த மலை மேலே போகல ரோடு, அதான் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மலை உச்சிக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி மலை உச்சிக்கு போயிட்டு அப்புறம் இறங்க போகிறோம். ஸோ அந்த மலை டாப்பு தான் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூட் பாஸ்லாம் நம்ம போயிருக்கோமே சீசன் இதில் 12 சென்ட்ரல் ஏஷியாவில், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான். இதெல்லாம் அந்தளவுக்கு பெருசு கிடையாது. இப்படி இருந்தாலும் நியூசிலாண்டில் இதெல்லாம் ஒரு அழகான இடங்கள். எல்லாம் சம்மரில் எல்லாம் பீக் சம்மர் முடிய போகுது, எல்லாம் காஞ்சி கிடக்குது. 65 கொண்டு வந்துடணும். இந்த மவுண்டன்ஸ் பேரே லிண்டில் மலைத்தொடர். பட் ஓவராலாக வந்து இது வந்து சதர்ன் ஆப்ஸுங்க, நியூசிலாந்தின் தென் ஆப்ஸ் மலைப்பகுதி. நிறைய லுக் அவுட் பாயிண்ட் இருக்குங்க. இங்கே ஏதாவது நம்ம நிறுத்தலாம் வண்டியா, 300 மீட்டர்ஸில் வருது. வந்தாச்சுங்க. இங்கே ஒரு பாஸ் இருக்குது, மேலே போய் வியூ சூப்பராக ஃபோட்டோ எடுக்கலாம். செம்மையாக இருந்தது வியூ. வந்து அழகாக நான் வந்து நிறுத்திட்டேன். லிண்டிஸ் பாஸ் ஒரு 200 மீட்டர் மேலே நடக்கணும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு. போய் பார்த்துருவாங்க. பாஸ்மா குழு 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 குழுன்னு இருக்குது பாரு. நல்லா வெயில் அடிக்கிறதுக்கு அது நல்லா இருக்குது. இங்கே சோலார் இதாக போட்டிருக்காங்க, சோலார் தான் நினைக்கிறேன். ஐயோ, வழக்கமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விளாக் பார்த்துருக்கே மாட்டீங்க குமார்ட்டிருந்து. நான் டிரைவ் பண்ணி மோட்டோ விளாக் பார்த்துருக்கீங்க, சைக்கிள் விளாக் பார்த்துருக்கீங்க. முதல் முறையாக குமாரோட கார் விளாக். எப்படி வித்தியாசமாக இருக்குல்ல. ஓட்டிட்டு போகும்போது வீடியோ எடுக்கக்கூடாதுங்க, மூஞ்சி இந்த கேமராவில் ஆச்சு, அதனால் எடுக்கலை. இடத்த மட்டும் அந்த இன்னொரு கேமரா வச்சு எடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு ஓட்டிட்டேன், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருது. போக போக கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா பிரச்சனை இல்லைங்க. என்ன பின்னாடி வர வண்டிக்கு நம்ம ஸ்லோவாக போனால் எங்கேயாவது ஒரு இடத்துல லெஃப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை மிந்தி போயிடுவாங்க. நிறைய பேர் கூட ஓவர்டேக்கே பண்ண மாட்டேங்கிறாங்க, அதுதான் ஒரு பிரச்சனை. ஐயோ, நிறைய ட்ரெக்கிங் பண்ண வேண்டியது இருக்குது இந்த சீசனில். ஒரே ஒரு குறை, தொண்டை போனது தான். இன்றைக்கி நேற்றோட இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. இப்படியே சீக்கிரம் நல்லாயிரும் நம்புவாங்க. பாருங்க, சைனீஸ் வந்து இது ஒரு பூவை ரொம்ப க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த பூ நல்லா இருக்குது, ஒரு மாதிரி லேவெண்டர் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலத்தில் வந்தீங்கன்னா நிறைய பூக்கள் அழகழகாக பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட்டு சம்மர் எண்டில் இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் இது வரப்போகுது, ஆட்டம் வரப்போகுது, இலையுதிர் காலம். இப்போயே நீங்கள் அப்படியே அந்த லைட்டாக அந்த இது பார்க்கலாம். அப்படியே லைட்டாக பச்சை பசையில் புல்லெல்லாம் அப்படியே லைட்டாக ஆரஞ்சு, மஞ்சள், ப்ரௌன் கலரில் மாறிட்டுருக்கு. காஞ்சி போன ஒரு ஃபீலு இப்படி இருக்கு பாருங்க. மவுண்டன்ஸ் அப்படியே எங்கப்பா. இதுதான் அந்த லுக் அவுட் பாயிண்ட். சூப்பராக இருக்குது. ட்ரோன் விட்டு பட்டையை கிளப்பிட்டுருக்காரு தம்பி. இவங்களெல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. நல்லா இருக்கா? இதுதான் வந்த ரோடு. மிக அழகான மலைகளுங்க. சதர்ன் ஆப்ஸ் தான். இப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. ஸோ மலையை குடஞ்சி அட்டகாசமாக போட்டிருக்காங்க.
சாரி மலைகளுக்கு இடையில் அட்டரஸாக போட்டிருக்காங்க. குடஞ்சின்னா டனல் மாதிரி ஆகிடும். சூப்பர், பிடிச்சிருக்கா இந்த இடம்? கிட்டத்தட்ட நம்ம அப்படியே அந்த கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தானில் பயணம் பண்ணுற ஒரு சந்தோஷங்க. எங்கே அங்கே ரோடு நல்லா இருக்காது, இங்கே ரோடு சூப்பராக இருக்குது. அதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே என்ன மலை தொடராக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான டெரையாக இருந்தாலும் சரி, ரோடெல்லாம் பிரமாதமாக போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சிடென்ட்டும் பெருசாக நடக்காது. ஏன்னா கரெக்டாக அங்கங்கே வளைவுகளில் வந்து ஸ்பீடை குறைக்கிறதுக்காக இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 50 கிலோமீட்டர் போனால் போகிற வழியில் ஒமரம்மா அப்படின்னு ஒரு குட்டி டவுன் இருக்குது. அங்கே ஏதாவது நிறுத்தி ஒரு காஃபிக்கு இது குடிச்சுப்போம். ஓகேவா? காலையில் அண்ணா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ப்ரெட்டு காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். அழகாக இருக்குது. முந்தின சீசன்ஸ் மாதிரி இது இருக்காது. இந்த நாடுகள் இப்படி தாங்க பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து புரிஞ்சுங்க. உன்னோட வழக்கமான ஸ்டைல் இல்லையே குமார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு கண்ட்ரி ஒவ்வொரு மாதிரி. இந்த கண்ட்ரி இப்படி பண்ணால் தான் இந்த மாதிரி அங்கங்கே இருக்குங்க. இங்கெல்லாம் இங்கேயும் பஸ் எல்லாம் கிடையாதுங்க. எல்லோரும் கார் ரெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு வரலாம். லிஃப்ட் கேட்டு தான் வந்தது பார்த்துருப்பீங்களே. இது ஃப்ரீ கார் அப்படிங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் கார். ட்ரான்ஸ்ஃபர் கார்னால் ஒன்றும் இல்லைங்க, வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. இப்போ நீங்கள் சென்னை டு ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூருக்கு ஒரு ரெண்டல் ஒருத்தர் எடுக்கிறாருன்னு வைங்க. ரிட்டன் கொண்டு வந்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக எடுக்கிற இடத்துலையே நம்ம கார் ரிட்டன் கொடுக்கணும். பட் சென்னை டு பெங்களூர் போகிறவங்க பெங்களூர்லேருந்து வேறு எங்கேயாவது போகணும். நான் என்ன பண்ணுவாங்க, பெங்களூரில் காரை விட்டு போகணும். இதுக்கு எதுக்கு சென்னை திரும்ப கொண்டு விட்டு போகணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பெங்களூரில் விட்டு வந்துடுவாங்க. அந்த பெங்களூர்லேருந்து அந்த கார் திரும்ப சென்னை வரணும்ல அந்த ஓனர் கம்பெனிக்கிட்டேயே. அதுக்கு தான். அதே மாதிரி சில பேருக்கு தேவை இருக்கும்ல பெங்களூர் டு சென்னை வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த காரை எடுத்துகிட்டு வந்து சென்னையில் விட்டுறலாம். கார் ஃப்ரீ, பெட்ரோல் மட்டும் போட்டுக்கணும். சில நேரங்களில் பெட்ரோலும் கொடுத்துட்றாங்க. பெட்ரோலும் கொடுத்து எனக்கு வண்டி வந்து கொண்டு உடுப்பா அப்படின்னு. இப்போது இவங்க ஒரு ஆள் போட்டு டிரைவர் போட்டு அதுக்கு பண்ணாங்கன்னா இவங்க காசு கொடுக்கணும். ஸோ இது என்னென்னா ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி வைங்களேன். அவங்களுக்கும் தேவை கார் வந்து இங்கே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்லணுன்னா யாரோ ஒருத்தர் கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து குயின்ஸ்டவுன் வந்து ரெண்ட்டுக்கு கார் எடுத்து வந்து ஒன் வே வந்து குயின்ஸ்டவுன் விட்டு போயிட்டாங்க. குயின்ஸ்டவுன்லேருந்து வேறு எங்கேயோ போனாங்க, இல்லை ஃப்ளைட் எடுத்து எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ இந்த கார் திரும்பவும் கிரைஸ்ட் சர்ச் போகணும்ல, அது யாராவது வேணும்ல. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டிரைவர் நீங்கள் இது பண்ணாங்கன்னா அதுக்கு பயங்கரமாக பே பண்ணணும். நியூசிலாண்டில் ரொம்ப காஸ்ட்லி. அவருக்கு $20-25 $30 பே பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ நமக்கு தேவை இருக்குல்ல ஒன் வே குயின்ஸ்டவுன் டு கிரைஸ்ட் சர்ச் போகிறதுக்கு. ஸோ நம்மளை மாதிரி கார் ரெண்டல் தேவைப்படுறவங்களுக்கு ஃப்ரீயாக காரை கொடுக்குறாங்க. பெட்ரோல் மட்டும் நம்ம இப்போ நான் போட போகிறேன். போடும்போது ஃபுல்லாக கொடுத்துட்றாங்க. கொடுக்கும்போது நம்ம ரிட்டன் போகும்போது ஃபுல்லாக திரும்ப ஃபுல் பெட்ரோல் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் கார் கான்செப்ட்டு. இது முதல் ஆரம்பிக்கப்பட்டது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் யூஎஸ்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. மொத்தம் 4-5 கண்ட்ரியில் இருக்குது. இதோட வெப்சைட் நேம் வந்து transfer.co.nz. செக் பண்ணி பாருங்கள். உள்ளே போயிட்டு எந்த இடம் டு எந்த இடம் போட்டிங்கன்னா அவைலபிலிட்டி எல்லாமே வரும். புக் பண்ணிடலாம். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் இது வந்து வெப்சைட். அது வந்து ஒரு வெப்சைட்டு. அவங்க பல ரெண்டல் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இது பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் இது நடக்குது. அவங்களுக்கும் அவங்க வேலையாச்சு, நமக்கும் நம்ம வேலையாச்சு. ஓரளவுக்கு வின் சுச்சுவேஷனில் 2 பேருக்குமே வந்து நடந்துருது. இப்படி தான் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் கார் இயங்குதுங்க. ஸோ இது மாதிரி ஒன் வே மட்டும் பண்ணுறதா இருந்தால் பெட்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் காரில் போங்க. ரவுண்ட் ட்ரிப் வந்து இது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அர்த்தமே இல்லை. ஸோ ஒரே இடத்துல எடுத்து அதே இடத்துல திரும்ப எடுக்கணும்னா நீங்கள் கார் ரெண்டில் தான் எடுத்தாகணும். ஓகே. ஸோ இந்த காரை இப்போ இந்த இடத்துலையே சொல்லி பிடிச்சேன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை நம்ம இது நிற்குது. இப்படி வெளியில் போயிட்டு குமரம்மா வந்து டவுனுக்கு போவோம். ஓகே, சூப்பராக இருந்ததுங்க அந்த லிண்டில் பாஸ். சூப்பராக இருந்தது. டாப்புக்கு போய் எடுத்தோம். அட்டகாசமாக இருந்தது இடம். போகிற வழி இந்த பாதையே பயங்கரமாக இருக்குது. இந்த ஆப்ஸ் பாதை பாரு. இங்கெல்லாம் பாருங்கள் ஸ்லோவாக இருக்கணும். 65 வந்துடணும். எங்கெங்கெல்லாம் டேஞ்சரஸ் வளைவுகள் இருக்கோ குறைச்சிட்றாங்க ஸ்பீடை. இந்த இடம் பார்த்தீங்களா, பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் மாதிரி அங்கங்கே லைட்டாக பச்சை பசேல் மரங்கள். கிட்டத்தட்ட ஒரு டிராபிக்கல் நம்ம ஊர் வேப்ப மரம் மாதிரியே இருக்குது பாருங்களேன் சில மரங்கள். இதை நான் எதிர்பார்க்கல. இங்கே வேப்ப மரம் மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அது மாதிரி. ஆனால் அந்த மரம் கிடையாது, டிராபிக்கல் இது கிடையாது இங்கே. பட் சொல்கிறேன் பச்சை பசேல் இது மட்டும் பயங்கரமாக இருக்கு பாருங்க இந்த ஏரியா. மலையெல்லாம் ஏறி இறங்கியாச்சுங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு பிளெயின் ரோடு, ஃப்ளாட் ரோடு சூப்பராக இருக்குது போகிறதுக்கு. அப்படியே ஜாலியாக 90 km/h போயிட்டுருக்கேன். நல்லா இருக்காங்க. ஒமரமா அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்கு இடம்.
பின்னாடி வர்றவங்களுக்கு வழி விடுறதுக்காக இந்த இடத்துல நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ரோட்டுக்கு வந்து போகிறேன். இவ்வளோதான் கான்செப்ட். அங்கங்கே இந்த மாதிரி லெஃப்டில் இது விட்டுருப்பாங்க, அங்கே தான் நீங்கள் வந்து இது ஓரம் கட்டணும். ஓ, இன்னொரு வண்டி வருது, முடியலப்பா சாமி. சில பேர்லாம் வந்து ஓவர்டேக் பண்ணிடுறாங்க பாருங்களேன். இவங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறாங்க, சில பேர்லாம் வெயிட் பண்ணுறாங்க நமக்காக. மணி 1:20 மதியம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது மவுண்டன் குக்கு. போகிற வழியில் ஒமரமூ அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்குது, குட்டி டவுனு. இப்போ இதுதான் ஹைவே, அந்த ஹைவே நம்பர் 8. நான் அப்படியே லைட்டாக உள்ளே வந்துட்டு இங்கே வந்து பார்க் பண்ணி நிறுத்தியிருக்கேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து காஃபி ஏதாவது குடிச்சிட்டு சாப்பிட்டு மறுபடியும் அப்படியே வந்து அதே ஹைவேல 100 கிலோமீட்டர் போயிடலாம். ஓகே, ஸோ இதுதான் பிளான். இங்கே போய் சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க், ஆள் இல்லாத பெட்ரோல் பங்க் தான், நம்ம தான் அடிச்சுக்கணும். இங்கெல்லாம் 91 தான் அடிக்கிறோம். இப்போ 91 வந்து ஆல்மோஸ்ட் $2.3 வருதுங்க. $3 எவ்வளோ? 150 ரூபாங்க லிட்ரு. அடே எங்கப்பா. வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு போனால் ஒவ்வொரு ரேட் இல்லை. அதே மாதிரி இங்கே வெவ்வேறு ஊருக்கு ரொம்ப ரிமோட்டாக போக போக பெட்ரோல் விலை ஜாஸ்தியாகும். ஸோ அதனால் பெரிய ஊரில் அடிச்சுக்கிறது நல்லது. நம்ம கிரைஸ்ட் போய் அடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இருக்குது பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஏதாவது பெட்ரோல் போட்டு இந்த கடைகளில் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க பயணத்துக்கு. அப்படியே வந்து இங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது. நம்ம நைட்டுக்கு தேவையானது இங்கேயே வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா நம்ம வைல்டு கேம்பிங் தான் பண்ண போகிறோம் காரை நிறுத்தி. ஸோ நைட்டுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு இந்த பை வாங்கினேன், லேம் அண்ட் மின்ட் பைங்க. உங்களுக்கு தெரியும் நியூசிலாண்டு ஆடுகள் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு நைட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து $5, 250 ரூபா இந்த பை ஒரு பப்ஸு. நம்ம ஊரில் 25 ரூபா பப்ஸு, இங்கே 250 ரூபா. அது வித்தியாசம். சரி, ஓகே, சாப்பிட்லாமா? சரி, நல்லாயிருக்கு. கூடவே அந்த இந்த இது வருது டேஸ்ட்டு, புதினா டேஸ்ட்டு. மின்ட்டுனா புதினா எதுனா புதினா வருதுண்ணா. பை சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெரிங்க, ப்ளூபெரிஸு, பீனட்ஸு, பழம் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் நைட் சாப்பிட்றதுக்கு. கிளம்பலாமா? இங்கேருந்து 100 கிலோமீட்டர் மவுண்ட் குக்கு. போகிற வழியில் லேக் புக்காக்கி பார்த்துட்டே போகலாம். முதல் முறையாக எத்தனையோ நாடுகளில் நம்ம லிஃப்ட் கேட்டிருக்கோம். முதல் முறையாக நம்மகிட்ட லிஃப்ட் கேட்டு 2 பேர் வந்திருக்காங்க. ஹாலண்ட் கைஸ். ஹலோ. ஓகே, பாய். தேங்க்யூ, பாய். நம்ம லெஃப்ட் எடுத்து மவுண்ட் குக் போக போகிறாங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து லேக் டெக்காப்போ போக போகிறாங்க. ஸோ ஒரு லாஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தான் லிஃப்ட் கொடுத்தேன். தேங்க்யூ, see you guys. பாய், ஹேவ் அ நைஸ் டைம். யா, ஹாப்பியா? நம்மளும் லிஃப்ட் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து பண்டமாட்டு முறை மாதிரி தான், நம்மளும் கொடுக்கணும் அவங்களும் கொடுப்பாங்க. அதுதான் பேக் பேக்கர்ஸ்க்கு அழகு. பாய். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம லிஃப்ட் கேட்டிருக்கோம். முதல் முறையாக 2 பேக் பேக்கர்ஸ், நெதர்லாண்ட்ஸ் கப்பல் பேக் பேக்கர்ஸ்க்கு லிஃப்ட் கொடுத்து சந்தோஷம். அவங்க நின்றுட்டுருக்காங்க. அவங்க டுவர்ட்ஸ் அந்த பக்கம் போகிறாங்க. கிடச்சிட மாட்டிருக்கு அவங்களுக்கு லேக் டெக்காப்போவுக்கு. அவ்வளோ டக்குன்னு போகிறாங்க பாருங்கள். ஜாலியாக இது பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படி போனால் லேக் டெக்காப்போ, அப்படியே வந்து நம்ம கிரைஸ்ட் போகலாம். நம்ம நாளைக்கு அதில் போக போகிறோம். இது வழியாக தான் வந்து இப்போ இதுதான் வந்து லேக் புக்காக்கி. இதோட முடிவில் தான் வந்து அந்த மவுண்டன் குக் இருக்குங்க. நியூசிலாண்டோட ஹையஸ்ட் மவுண்டெயின். அதை பற்றிலாம் நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் பயணம் பண்ணோம். இந்த லேக் புக்காக்கி ஒட்டியே பயணம் பண்ண போகிறோம். போகிற வழியில் ஒரு 3-4 இடங்கள் அழகான லுக் அவுட் பாயிண்ட்ஸு, அழகான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜாலியாக வந்து அப்படியே பார்த்தீங்களா அவங்களுக்கு லிஃப்ட் கிடச்சிருச்சு உடனே. ஸோ இங்கே மக்கள்லாம், நியூசிலாண்டு மக்கள் ஹிச் ஹைக்கிங் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. இன்னும் லீகல் நியூசிலாண்டில். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக கரெக்டான லொக்கேஷனில் மட்டும் நின்றிங்கன்னா போதும். நம்ம எடுத்தமே 2 பார்த்துருப்பீங்களே போன எபிசோடுக்கு முந்தின எபிசோடு, அந்த இதிலேருந்து வந்தமே மில்ஃபர்ட் சவுண்ட்லேருந்து. ஸோ அப்படியே ஜாலியாக அதில் போகிறோம். போகிற வழியில் ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்தி பார்த்துட்டே போகலாம். ஓகேவா? இந்த ஹைவே பேர் ஹைவே நம்பர் 80. ரோடு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கான்னு போட்டிருக்காங்க. சில சமயம் க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுருவாங்க. ஓவராக பனி விழுந்து வின்டர் மந்த்ஸில், இல்லை ஓவராக மழை பெஞ்சு, அது மாதிரி இயற்கை பேரழிவுகளோ இல்லை பயங்கரமாக ஏதாவது எக்ஸ்ட்ரீம் நடந்து ரோடு பிளாக் ஆச்சுன்னா ரோட் பண்ணி வச்சுருவாங்க. பட் இப்போ கிளியராக போட்டுருப்பாங்க ரோடு ஓப்பன். போலாமா? இந்த ரோட்டில் மேக்ஸிமம் கிலோமீட்டர் 80 தான். இது ஒரு குட்டி ரோடு. ஸோ அதனால் இதில் ஸ்பீட் கம்மியாக தான் போகணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப் இன்னும் 4 கிலோமீட்டரில் வரப்போகுது. ஒரு லேவெண்டர் ஃபார்ம். அது ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கில் தான் நல்லாயிருக்கும். இப்போ தெரியல உறுதியா, பார்த்துடலாம் வாங்க. இது பார்த்தீங்களா, நியூசிலாண்ட் ஆல்பைன் லேவெண்டர்.
இந்த லாவெண்டர் கலர் அப்படியே இந்த ஊதாப்புன்னு சொல்லலாம், அந்த கலரில் இருக்குங்க, அருமையாக இருக்கும். பட் ஆனால் இது சீசன் கிடையாது, இருக்கான்னு பார்த்துடலாம் நம்ம. ஓகேவா? என்ன லொக்கேஷன் பாருங்க, ஐயோ. ஓகேங்க, நியூசிலாந்து லாவெண்டர் ஃபார்ம் வந்து விட்டோம். தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க, குரல் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும், எனக்கு புரியுது. என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், தொண்டை கட்டிக்குதுங்க. அதுக்காக நாளை வேஸ்ட் பண்ண முடியுமா நமக்கு நியூசிலாண்டில்? வந்திருக்கிறதே 19 நாள், உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக இது பண்ண முடியாது. அதுக்காக தான் அந்த பயணத்தை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? வாங்க. சோவினியரு, ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் ஷாப்பு எல்லாமே இருக்குங்க. எல்லாமே லாவெண்டரில் கலர்ஸ், அந்த இதுவே செம்மையாக இருக்குது பாருங்க. அதை பார்த்து போட்டிருக்காங்க. லாவெண்டர்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. 8.3 ஹெக்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மெயினாக இந்த லாவெண்டர்லேருந்து ஆயில் எடுப்பாங்களாட்ருக்குங்க. அது வந்து மெடிசன் கேபினெட் இந்த பாட்டில் ரொம்ப நல்லதாகிட்ருக்குது. மெயினாக இந்த பக் பைட்ஸ்க்கு, இந்த பூச்சிக்கடி, இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அதுக்கெல்லாம் மெயின் இது பண்ணுவாங்களாட்ருக்கு. அப்புறம் அதாவது கீரல், புண்ணு, தோல் சம்மந்தமான இதுக்கெல்லாம் வந்து பயங்கர ஃபேமஸ் இங்கே லாவெண்டர் ஆயில். பாருங்க இப்படி இருக்கும், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஜிப்ட்லேயும் வந்து கிரேக்கத்துலேயும் பண்ணாங்க பெர்ஃப்யூம்காக, அப்புறம் வந்து தோலை சுத்தம் பண்ணுறதுக்காக. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இப்போ நியூசிலாண்டுக்கு வந்திருக்கு. நியூசிலாண்டெல்லாம் புது கண்ட்ரி தானே, ஒரு 150 வருஷம், இது ஒரு 200 வருஷம் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஐ மீன் யூரோப்பியன் வந்ததுக்கப்புறம். மற்றபடி மவோரி வந்தே ஒரு 720 வருஷம் தான் ஆகுது. இருக்குதுங்க ஓரளவுக்கு, பார்த்துட்டு வந்துடுவாங்க. இங்கே கேட்டெல்லாம் கூட இதாக போட்டிருக்காங்க பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. கரெக்டான சீசனில் வந்து வெறும் அப்படியே வயலட்டாக தெரியும். நிறையா நம்ம பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்போம் தமிழ் சினிமாவில். இங்கே எடுப்பாங்க. ஆஸ்திரேலியாவில் லாவெண்டர் ஃபார்ம்ஸ் இருக்குது, டஸ்மேனியாவில், அப்புறம் வந்து ஃப்ரான்ஸ் இதுலலாம் இருக்குது. மதுரை படத்தில் ஒரு பாட்டு வரும். அப்புறம் பாய்ஸ் படத்தில் இந்த பாட்டு இருக்குல்ல, சித்தார்த் ஜெனலி ஆடுவாங்க தெரியுமா, அது வந்து டஸ்மேனியா ஆஸ்திரேலியாவில். ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, ஆனால் ஃபுல்லாக வயலட்டாக இருக்கும். பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம அங்கே போல் வாங்க, அங்கே தான் நிறையா இருக்குது. ஒரு அழகான சுற்றி மவுண்டெயின்ஸு, விதவிதமான கலர்ஸு, பச்சை பசேல் ஒரு இது புல்வெளிகள். இங்கே கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குங்க. இங்கே போய் பார்த்தலாம், நிறையெல்லாம் அங்கே தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. Yeah, but we already harvested. Oh, you already harvested? Yeah, that's why it's green. It should be okay. like that one. Yeah. At least something is there. Yeah. Sure, thank you. ஹார்வெஸ்ட் அதுக்குள்ளேயே சம்மர்லேயே பண்ணிட்டாங்களா? அடக்குருமியை அறுவடையை. பட் எனிவே அட்லீஸ்ட் 2 லைனாவது விட்டு வச்சுருக்காங்களே. இங்கே பாருங்கள், சத்தியமாக என் வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஆசை, இந்த லாவெண்டர் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு. எப்படி வந்து அமைதி பாருங்க, இன்றைக்கி கொஞ்சம் விட்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் நிறைய வண்டெல்லாம் இருக்குதுங்க, தெரியுதா? இங்கே பாருங்கள் வண்டு, ஆடா கொடுமைங்க, ஏகப்பட்ட வண்டு வருதுங்க. இதெல்லாம் ஆர்கானிக், எந்த பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் போட மாட்டாங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 100% பியூர் ஆர்கானிக் தான். சத்தியமாக எதிர்பார்க்கல. பூவுக்கு வண்டு, பூ இருந்துன்னு தான் வண்டு வரத்தானே செய்யும். ஆனால் இருந்தாலும் இது மாதிரி வண்டை லைவாக வந்து நான் பார்ப்பேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. பிடிச்சிருக்கா அந்த இடம் உங்களுக்கு? அட்டகாசம். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, ஹார்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட் முக்கியமாக இந்த 2 ரோ தான் அப்படியே இருக்குது. கரெக்டாக இங்கே வந்துட்டோம். இந்த 2 நாள் கழிச்சு வந்திருந்தோம், இது இருக்காது. சூப்பரா பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த லாவெண்டர் ஃபார்ம்ஸ்? ஐயோ, லைட்டாக வந்து டச் பண்ண மாதிரி இருந்தது, பட் இட்ஸ் ஓகே. இந்த பூவில் வந்து அந்த தேன் எடுக்குது பாருங்கள். வண்டா தேனியா? ஒரு குழப்பமாக இருக்குது. வண்டு மாதிரி தான் தெரியுது. தேனி இத்தச்சோடு இருக்குமா என்ன? எப்படி சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்படியே இருங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். பாட்டெல்லாம் பாடலாம். ஓகேங்க, கிளம்பலாமா? ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், சாரி வண்டுன்னு தப்பாக சொல்லிட்டேன், தேனி தான். தேனின்னு ஒரு விதமான தேனி, பம்பிள் பீ அப்படின்னாரு. பீனா தேனி தான். இப்படி செமையாக குடிச்சிட்ருக்குல்ல. ஆனால் நம்மளை எதுவும் பண்ணல பாருங்கள், அது பெரிய ஆச்சரியமே. மனித இதே பிடிக்காதாட்டிருக்குது. பட் சூப்பர்ப்பா, என் வாழ்நாள் கனவு நிறைவேறியது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவில் பார்த்தது, நேரில் பார்த்தது. அப்படியே போகலாம் வாங்க. ஒரு 4-5 ஸ்டாப் இருக்குது நம்ம ஃபைனல் மவுண்ட் குக் போகிற வரைக்கும்.
ஒரு 50 கிலோமீட்டரா பார்த்துட்டே போகலாம் ஒன்றா. அடுத்தது லேக் புக்காக்கி லுக் அவுட். இந்த படத்துல எல்லாம் பாட்டு எடுத்தது இங்கெல்லாம் தாங்க, வந்து எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க சைனீஸ் வளைச்சி எடுக்கிறாங்க. ஹலோ யா நைஸ் டு மீட் யூ. யா So you're on a Chinese New Year break? Yes. Holiday. Yeah. Enjoy your holidays. Thank you. இவங்க அளவுக்கு ஃபோட்டோ இது யாருக்கும் இருக்காதுங்க. வளைச்சி எடுப்பாங்க, வித்தியாசமான கோணங்களில் யோசிப்பாங்க. க்ரியேட்டிவிட்டி ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியில் வந்து உச்சகட்டத்தோடும். அதெல்லாம் நம்ம பேசியிருப்போமே சைனா சீரீஸில் தான் பார்த்துருப்பீங்க. இது ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணாத போது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். கொள்ளை அழகாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது விட்டு வச்சாங்களே. இப்போ கிளம்புவாங்க. ஃபுல்லாக 80% சைனீஸ் டூரிஸ்ட் தாங்க இருக்காங்க. இங்கே இருக்கவங்களும் இருக்காங்க, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க, சைனாலேருந்து வந்தவங்களும் இருக்காங்க. இங்கே பாருங்க வியூ, ஐயோ வரப்போகுது பாருங்க லேக்கோட அந்த வியூவும். சாமி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூங்க. இப்போ லுக் பாயிண்ட் வருது, நம்ம பார்த்துட்டே போகலாம். இருக்கு அட்டகாசமான லுக் அவுட் பாயிண்ட் வந்தாச்சு லேக் புக்காக்கிக்கு. ஆனால் இது கிடைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சுமாராக அப்படியே பார்த்து நிறுத்தியிருக்கேன். எடுக்கும்போது தான் இருக்குது கச்சேரி. பார்த்துருவோமா? அந்த பக்கம் ஒரு புக்காக்கி நதி வருதுங்க, அது வந்து இந்த லேக் புக்காக்கியில் கலக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அதான் மவுண்ட் குக். இந்த நியூசிலாண்டோட ஹையஸ்ட் டாலஸ்ட் மவுண்டன், மிக அழகான மவுண்டன் இதுதான். இந்த சதர்ன் ஆப்ஸில் இருக்க முக்கியமான ஒரு பீக் மவுண்ட் குக். ஆக்சுவலாக அந்த குக்கு தானே முதல் கால் வச்சார் நியூசிலாண்டில், அதனால் அவர் பேரே வச்சிட்டாங்க. இது வந்து நியூசிலாண்ட்லேயே ரொம்ப அழகான இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. லேக் புக்காக்கி சும்மா அப்படியே அக்வா ப்ளூ கலரில் இருக்கும். அப்படியே அந்த பக்கம் மவுண்ட் குக் எப்படி இருக்குது பாருங்கள் லேக்கு. படத்தில் இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க. En we gaan de hele verhaal ook niet vertellen, maar ik zal eens even komen allebei het aalten. En we gaan 40 jaar geleden in Nieuw-Zeeland. கீழே வரைக்கும் போகலாம், நம்ம கீழே வரைக்கும் போயிட்டு அங்கே போயிருக்காங்க பாருங்கள். கிளியராக போட்டாங்க நோ ஓவர் நைட் ஸ்டேஸ் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து ஒன்லி பகலில் மட்டும்தான் இது அலோடு, நைட் அலோடு கிடையாது. எப்படி அழகா இருக்கா? ஸோ நியூசிலாந்து வந்தால் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய இடங்களில் ரெண்டாவது என்ன கேட்டால் இதுதான் சொல்லுவேன். ஒன்று வந்து இந்த சவுத் ஐலாண்டில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அந்த மில்ஃபர்ட் சவுண்டு பார்த்துருப்பீங்க. கடல் ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கும் அந்த பள்ளத்தாக்குக்குள்ளே. இது வந்து ரெண்டாவது மோஸ்ட் சீனிக் லுக் அவுட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த இன் நியூசிலாந்து வந்து இதாங்க லேக் புக்காக்கி வியூ பாயிண்ட். வராங்க நல்ல கூட்டம், யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் கன்ஜெஷன் ஆகுது வண்டி நிறுத்துறதுக்கு. எப்படியும் நமக்கு ஏதோ ஒரு சீட் கிடச்சிதே, நிறுத்திட்டு வந்துட்டோம் காரை. தப்பான இடத்துல வந்துட்டோமா? இது பயங்கரமாக இருக்குது, புதக்குழி மாதிரி போகுது. இது போய் அப்பா பயங்கரம். ஓ வேவே இல்லைங்க, இருக்குது குருவி இருக்கு பாருங்க, ஒரு குட்டி குருவி பாருங்க, தெரியுதா? சிட்டுக்குருவி. குருவி சிட்டுக்குருவி ஓடிடுச்சு. நம்ம இந்தியன் டிரைவிங் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது. நியூசிலாண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா ரூல்ஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான். நமக்கே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சைனீஸில் அப்படி ஆப்போசிட்டு, ரோட்டில் ரைட்டில் தான் ஓட்டுவாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ரெண்டல் கேர் எடுத்துகிட்டு வராங்க. எந்த தைரியத்தில் வராங்கன்னு தெரில. இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த சைனீஸ் நியூ இயர் டைமில் இங்கே நியூசிலாண்டில் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுமாம்மா. அந்த கார் ஆக்சிடென்ட் அதில் அது காரணமே சைனீஸ் தானம்மா. ஏன்னா பழக்க தோசத்தில் அவங்க ரோட்டோட ரைட்டில் ஒட்டி நிறைய ஆக்சிடென்ட் பண்ணுறாங்களாம்மா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவங்களே தைரியமாக ஓட்டும் போது இது நமக்கு பழக்கமான டிரைவிங் முறை. அதனால் இதில் நம்ம வந்து இப்போ யோசிக்க தேவையில்ல. சைனீஸில் மோஸ்ட்லி வீசா ரிஜெக்ட் ஆகாதுங்க, மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. அதனால் நிறையெல்லாம் வந்துடுவாங்க. பேக்கேஜ் டூரில் வருவாங்க மோஸ்ட்லி நிறைய பேர். சில பேர் இண்டிபெண்ட்டாக வந்து கார் ரெண்ட்டுக்கு எடுப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ். நமக்கு தான் 50-50 தான் சான்ஸு. எப்படியும் நீங்கள் வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட சேர்ந்து வருவீங்க. இது ஒரு 10 நாள், அது ஒரு 10 நாள். ஆஸ்திரேலியா வீசா ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அது கிடச்சிதுன்னா அதை வச்சு அதை அட்டாச் பண்ணி இதை அப்ளை பண்ண மோஸ்ட்லி ரிஜெக்ட் ஆகாது. ஆஸ்திரேலியா கொடுத்துட்டாங்கன்னா நியூசிலாந்து கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், நியூசிலாண்டு தான் உலகத்தில் அது அவங்க பார்த்தோம்ல அதே இங்கே இருக்கு பாருங்கள்.
நியூசிலாண்டு தான் உலகத்திலேயே சில நாடுகள் நினைக்கிறேன் ஒரு பாம்பு கூட இல்லாத நாடுங்க. நோ ஸ்னேக்ஸ் இன் நியூசிலாண்ட். ஸோ ஒரு விசித்திரமான நாடு தான். ரொம்ப மற்ற எல்லா நாடுகள்லேருந்து தள்ளி இருக்குது. ஒரு ரிமோட் கண்ட்ரி. அது நம்ம இருக்கிற பிளேஸ் இன்னும் ரிமோட், சவுத் ஐலாண்டு. ஆனால் எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. அப்படியே ப்ரிஸ்டீனாக வச்சுருக்காங்க. வந்தாச்சுப்பா லேக் புக்காக்கி ஏரிக்கரைக்கு. ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளவு தெளிவு. அக்வா ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது. சூரியன் அடித்தா நல்லாயிருக்கும். கரெக்டாக மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. தண்ணி பாருங்கள் என்ன தெளிவு பாருங்கள். இந்த கல் அப்படியே தெரியுது. அந்த ப்ளூனஸ் தெரியுதா? சரிங்க, சூரியன் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போது சூரியன் வந்துருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே ப்ளூ கலர் இருக்கா. அக்வா ப்ளூ கூட இல்லை, ஒரு மாதிரி ஆனந்தா ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கலரு. அற்புதமான கலரு. இங்கே 2 பேர் தமிழ் மாதிரி தான் தெரியுது. இந்த ஃபோனில் ஜூம் பண்ணி எடுத்து போடுறேன். பட் நல்லாயிருக்கு வியூ. அப்படியே இந்த லேக் புக்காக்கி வியூவோட மவுண்ட் குக்கை பார்த்துடலாமா? அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் நியூசிலாண்டோட ஹையஸ்ட் பீக். கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஃபீட் வந்து கடல் மட்டத்திலேருந்து வசனத்தில் இருக்குங்க. 3000 சில்லற மீட்டர். இதுதான் சென்ட்ரலில் இருக்கே, அதுதான் மவுண்ட் குக்கோட பீக். நல்லா இருக்கா? லேக் புக்காக்கி பேக்ட்ராப்பில் சூரியன் வர்றதுக்கு அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இடம். இன்னும் தெளிவாக தெரியுதா? இதுதாங்க பீக். உங்களுக்கு இதான் காட்டிட்டேன். இதுதான் பீக். இங்கே பாருங்கள், இங்கே 2 பேர் இந்தியர்கள் மாதிரி இருக்காங்கன்னு சொன்னலாம். ஒன்றும் இல்லைங்க, இலங்கை தமிழர்களுங்க. அவங்க ஜெர்மனியில் வந்து இருக்காங்களாட்டு இருக்குது. இப்போ வந்து நியூசிலாண்டுக்கு வந்து டூர் வந்திருக்காங்க. அப்புறம் அப்படியே உங்களுக்கு பார்த்துடலாமா? ஹலோ அண்ணா. ஹலோ, நல்லா இருக்கீங்களாண்ணா? அக்கா நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் என்னங்கக்கா? ஜெயரத்னம். ஓகேங்கக்கா. இங்கே பாஷினி. ஓகே, ஜெயரத்னம் பாஷினி. நான் செந்தில்குமார் என் பேருங்க. நான் தமிழ்நாடு சேர்ந்தவன். உலகம் ஃபுல்லாக சுற்றி போயிட்டு மக்களோட உணவு, இடங்கள், கல்ச்சர் எல்லாம் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறது. பேக் பேக்கர் குமார் சேனல் பேர். செக் பண்ணி பாருங்கள். பேக் பேக்கர் குமார். ஆமாம் ஆமாம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்க. இங்கே வந்தது இல்லை இல்லை மிக்க நன்றி. சரி போய்ட்டுருங்கண்ணா. பாய் பாய். அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டேன். ஓகேன்னாங்க. சூப்பராக பார்த்தாச்சுங்க. ஜூம் பண்ணி மவுண்ட் குக்கை நம்ம ஈழத்தமிழர்களையும் பார்த்துட்டோம். அப்படியே மேலே போய் வண்டி எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் மவுண்ட் குக் நோக்கி போக வேண்டியது தான். ஓகேங்க, சூப்பராக அந்த புக்காக்கி லேக் மற்றும் மவுண்ட் குக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்தடுத்து கிளம்புவோமா? போகிற வழியில் இன்னும் 2-3 சீனிக் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1-2 பெஸ்ட்டாக இருக்கிறது பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன் டிரைவிங். பாய்.